அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே விளையாட்டுகளில் குதிரை ஏற்றம், ஈட்டி எறிதல், ஓட்டப்பந்தயம் மாதிரியான ஒரு மனித உடலுக்கு ஆரோக்கியத்தை, வலிமையை கொடுக்கிற விளையாட்டுகளை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அனுமதித்தது மட்டுமல்லாமல் அந்த விளையாட்டுகளை விளையாடுறதுக்கு ஆர்வப்படுத்தியிருக்குன்னே நம்ம சொல்லலாம். உதாரணமாக ஹதீஸ்களில் கூட பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவும் ஒரு சமயத்தில் ஓட்டப்பந்தயம் போடுவாங்க. அந்த சமயத்தில் ஒரு ரசூலா ஜெயிச்சிருப்பாங்க. இன்னொரு சமயத்தில் அதே மாதிரி ஓட்டப்பந்தயம் வைக்கும்போது ஆயிஷா அம்மா ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற விளையாட்டுகளை விளையாடுறது நம்முடைய மார்க்கத்தில் எந்த தடையுமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சமயத்தில் சொல்கிறாங்க, மன் லஇப பிஷ்ஷத்ரஞ்சி வ நர்தஷிரி ஃபகன்னமா கமிஸ யதஹு ஃபீ தமி ஹின்ஸீரின். யார் சதுரங்க விளையாட்டு, தாயம் மாதிரியான விளையாட்டுகளை விளையாடுறாரோ அவர் நிச்சயமாக பன்றி இறைச்சியில் கை நினைச்சவர் போன்றவர் ஆவார். அதாவது தாயம், லூடோ மாதிரியான விளையாட்டுகளில் இன்றைக்கி டைமில் முஸ்லீம்களுடைய கைகள்லையே பிரபல்யமாக ஆகிப்போச்சுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க வீடுகளில் இருக்கும்போது முஸ்லீம்கள், ஆண்கள், பெண்கள்னு எல்லாருமே லூடோ மாதிரியான கேம்களை, விளையாட்டுகளை விளையாடுறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பன்றியுடைய இறைச்சியில் கை வச்சவர், அதாவது அது ஒரு ஹராம் செஞ்சுட்டாருங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போய் அதை நம்மளை வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போது இந்த தாயம், லூடோ மாதிரியான கேம்களை தவிர்த்து மற்ற விளையாட்டுகள்லாம் வெற்றி தோல்விங்கிறது அந்த விளையாடும் நபரோட திறமையை பொறுத்தது இல்லையா? ஆனால் இந்த லூடோ, சதுரங்க விளையாட்டு, தாயம் மாதிரியான விளையாட்டுகள்லாம் வெற்றி தோல்வி அவரோட கையிலேயே கிடையாது. யாரோ ஒருத்தர் ஏதோ லக்கில் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு விளையாட்டு இதெல்லாம் இல்லையா? அப்போது இந்த மாதிரியான விளையாட்டுகளை விளையாடுறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக தடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக தடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக தடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸர். ஈமான் கொண்டோர்களே, சூதாட்டம் என்பது ரிஜிஸுன் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களில் இருந்தும் ஒன்று. ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் அதிலிருந்து தவிர்த்துக்கங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அதாவது சூதாட்டம் ஷைத்தானோட ஒரு அருவருக்கத்தக்க செயல்னு சொல்கிறான் அல்லாஹ். அதாவதுங்க நம்முடைய மார்க்கத்தில் ஒரு நல்ல ஒரு ஆகுமாக்கப்பட்ட, இஸ்லாத்தில் ஆகுமாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு சூதாட்டம் கலந்துருச்சு அப்படின்னா நம்முடைய மார்க்கத்தில் அது அனுமதி இல்லாத ஒரு ஹராமான ஒரு விளையாட்டுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதாவது உதாரணமாக ஒரு மனிதர் கூப்பிடுறாரு 2 சின்ன பசங்களை. அந்த 2 பசங்கள்கிட்டையும் அந்த 2 பசங்களுக்கும் ஒரு விளையாட்டு வச்சு, ஒரு போட்டி வச்சு அவர் வெற்றி பெறுற ஒரு சிறுவனுக்கு பரிசு கொடுக்குறாரு. இது நம்முடைய மார்க்கத்தில் தாராளமாக ஆகுமாக்கப்பட்டது ஹலால். இந்த ஒரு விளையாட்டு ஹலால். ஆனால் இது அல்லாமல் அதே மனிதர் அந்த 2 சிறுவர்கள்ட்டையும் அந்த பசங்கக்கிட்டே ஒரு 50 ரூபான்னு காசு வாங்கி யார் வெற்றி பெறுறாங்களோ அந்த போட்டியில் அவங்களுக்கு அந்த 100 ரூபாயும் கொடுக்குறாரு அப்படின்னா இது சூதாட்டம். இது போன்ற சூதாட்டம் ஒரு விளையாட்டில் கலந்துருச்சு அப்படின்னா அது இஸ்லாத்தில் ஆகுமாக்கப்பட்ட விளையாட்டாகவே இருந்தாலும் அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நம்முடைய மார்க்கம் தடை விதிச்சிருக்கு. ஆனால் அதே நேரம் சூதாட்டம் கலக்காமல் நம்ம கவனமாக ஒரு பேணுதலாக கிரிக்கெட் விளையாடுறோம், ஃபுட்பால் விளையாடுறோம், கபடி விளையாடுறோம் அப்படின்னா தாராளமாக விளையாண்டுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதுலேயுமே ஒரு நிபந்தனை இருக்குது. இந்த கிரிக்கெட் விளையாடுறோம், ஃபுட்பால் விளையாடுறோம், கபடி விளையாடுறோம், எல்லாத்தையும் நிபந்தனையை பேணி சூதாட்டம் இல்லாமல் விளையாடுறோம்னாலும் அதுலேயுமே நம்ம ஒரு எல்லையை மீறி தொழுகையை கட்டடிக்கிற அளவுக்கு, தொழுகையை மறந்து போகிற அளவுக்கு, தொழுகையை முழுசாக புறக்கணிக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம், தொழுகைக்கே வராமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஆகுமாக்கப்பட்ட விளையாட்டுகளையும் விளையாடுறதுக்கு அனுமதி இல்லை. சரி, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி மாதிரியான மொபைல் ஃபோனில் விளையாடுற விளையாட்டுகளை விளையாடலாமா? அதாவதுங்க பொதுவாக இன்றைக்கி டைமில் சின்ன பசங்க கையில் கூட இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜிங்கிற மாதிரியான ஒரு விளையாட்டுகளை விளையாடுறதை நம்ம பார்க்க முடியுது. இந்த ஃப்ரீ ஃபயருக்கு அவங்க சின்ன வயசுலேயே அடிக்ட் ஆகிடுறாங்க, ஒரு அடிமை மாதிரி ஆகிடுறாங்க. பயங்கரமாக அதுக்காக காசு பணம் போட ஆரம்பிக்கிறாங்க அந்த விளையாட்டுக்காக. இது எந்த அளவுக்கு போய் முடியுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அந்த கேம்ஸில், மொபைல் கேம்லாம் தோல்வி அடைகிறதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அந்த மன உளைச்சல்னால எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிட்ட செய்தியெல்லாம் நம்ம செய்தித்தாள்களில் பார்க்க முடியுது இல்லையா? அப்படி மனித உயிருக்கே ஆபத்தாக கொண்டு போய் முடிக்கிற, மனித உயிர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத விளையாட்டுகளை விளையாடுறதுக்கு நம்முடைய மார்க்கத்தில் எந்த சமயத்திலையும் அனுமதி கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மார்க்கத்தில் ஆகுமான விளையாட்டுகளை
நிபந்தனைகளை பின்பற்றி விளையாடக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.